சென்னையிலே கிறிஸ்தவ தலைவர்கள், எல்லா டினாமினேஷனை சார்ந்த தலைவர்கள் ஒன்று கூடி கேத்தலிக், சிஎஸ்ஐ, லுத்தரன், பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பெந்தகோஸ்தே சபைகள், அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, சுவிசேஷங்கள் என்று எல்லாரும் கூடி அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் இணைந்து நடத்தும் ஒரு மாபெரிய ஒரு கூட்டம். கிறிஸ்தவ சமுதாயத்தின் மூலமாக கல்வி சமுதாயத்திலே எவ்வளவு சேவை செய்திருக்கிறோம். இன்னும் மருத்துவ ரீதியிலே ஏழைகளுக்கு எவ்வளவு சேவை. படிக்க முடியாத மக்கள், பணம் இல்லாத மக்கள், நடுத்தெருவிலே குடும்பத்தினால் தள்ளப்பட்ட மக்கள், இவர்களுக்கெல்லாம் ஆதரவு. இன்னும் முதியோருக்கு ஆதரவு. ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலையை தந்த அமைப்பு தான் கிறிஸ்தவ அமைப்பு. அந்த கிறிஸ்தவ அமைப்பு என்பது ஏதோ ஒரு தனிமைப்படுத்தி பார்க்கின்ற சூழல் இன்று இந்தியாவிலே இருக்கின்றது. மிகப்பெரிய கல்வி சேவை, மிகப்பெரிய அளவிலே மருத்துவ சேவை, தொண்டு நிறுவனங்களுடைய சேவை என்கிற உன்னத பணியிலே ஈடுபட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாமே பலவிதமான நெருக்கங்களை, பலவிதமான சவால்களை சந்தித்து வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு, அதற்கு என்ன செய்வதுன்னு தீர்மானித்த போது சென்னையிலே கிறிஸ்தவ தலைவர்கள், எல்லா டினாமினேஷனை சார்ந்த தலைவர்கள் ஒரு வித்தியாசமின்றி நாம் கூட போகிறோம். நீங்களும் அதற்கு வர வேண்டும். அதோடு கூட கிறிஸ்தவர்களை நேசிக்கும் மக்கள், இன்னும் கிறிஸ்தவ சேவையில் ஈடுபட்டு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இருக்கும் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கூட போகிறார்கள். அனைத்து சபையில் உள்ள விசுவாசிகளும் கண்டிப்பாக உங்கள் வேன்களை எடுத்துக்கொண்டோ, கார்களை எடுத்துக்கொண்டோ, எந்த வாகனத்தை பயன்படுத்தியோ கண்டிப்பாக ஒய்எம்சிஏ நந்தனத்துக்கு டிசம்பர் 2ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் வரும்படி அன்பாக உங்களை அழைக்கிறோம். நமக்கு தந்திருக்கிற உரிமைகளை, வழிபாட்டு உரிமைகளை மீட்டு எடுத்து நம்முடைய மக்களுக்கு கொடுப்பதற்காக அனைத்து திருச்சபை, கிறிஸ்தவ திருச்சபையினுடைய சார்ந்த அங்கத்தினர்களும் அதனை ஒன்றிணைப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் நாம் எல்லாரும் இந்த காரியத்தில் ஒருமனப்பட்டவளாய் நிற்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாய் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாரும் கூடி வர வேண்டும். தயவு செய்து வந்து பங்கு பெற அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இந்த அருமையான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாரபட்சம் பார்க்காமல் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கும்படியாய் நாம் கடந்து வருவோம். அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கிறிஸ்தவர்களுக்கு உரிய உரிமைகளை நாம் கேட்போம். அதன் பிறகு நாம் மகிமையான எதிர்காலத்தை ஜனங்கள் சேவையிலே நாம் அனுபவிக்க போகிறோம். ஆகவே இதற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.